अस्सलामु अलैकुम रहमतुल्लाह। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहू ला शरीक लहू वअशहदु अन्ना मुहम्मदन अब्दुहू व रसूलुहू अम्मा बादु फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकि यौमिद्दीन इय्याका नअबुदु व इय्याका नस्तईन इहदिनस सिरातल मुस्तकीम सिरातल लज़ीना अन्अमता अलैहिम गैरिल मग़्दूबि अलैहिम वलद्दाल्लीन। गुज़श्ता जुमे को நான் ஹதீஸின் ஒரு ரிவாயத்தை எடுத்துரைத்தேன். அதாவது அகல் போரின் போது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அவர்களது சஹாபாக்கள் எதிரிகளின் தொடர் தாக்குதல்களின் காரணமாக ஐவேளை தொழுகைகளையும் சேர்த்து தொழ வேண்டியது ஏற்பட்டது என்று கூறியுள்ளேன். அரபி டெஸ்கின் நயீம் சாஹிப் ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஒரு மேற்கோளை எடுத்து காட்டினார்கள். அது இந்த ரிவாயத்தை மறுக்கிறது. ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் கூற்றுக்கு பிறகு வேறு எந்த விவாதமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் இக்காலத்தின் இமாம் ஆவார்கள். சில ரிவாயத்துகளின்படி அவர்கள் இதை எடுத்து கூறியுள்ளார்கள். மேலும் நான் சில ரூயாக்களின் மற்றும் கஷ்புகளில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை உண்மைப்படுத்தியுள்ளார்கள் என்பதை கேட்டிருக்கிறேன் என்றார்கள். ஆக நான் எடுத்துரைத்த இந்த ரிவாயத்து ஹதீஸ்களின் ஒரு சில நூட்களில் இடம்பெற்றுள்ளது என்பதில் சந்தேகமில்லை. உண்மை சம்பவம் இவ்வாறு இடம்பெறவில்லை. ஹதீஸ்களின் சில நூட்கள் இதை ஏற்கவில்லை. இந்த ஹதீஸ் இடம்பெற்றுள்ள நூட்களிலும் ஐவேளை தொழுகை என்று வரவில்லை, மாறாக 4 தொழுகை என்றுதான் வந்துள்ளது. ஆனால் இதிலும் கருத்து வேறுபாடு காணப்படுகிறது. அதில் அதிக நம்பகமானது அசர் தொழுகை மற்றும் மக்ரிப் தொழுகையுடன் சேர்த்து தொழப்பட்டது அல்லது மிக குறுகிய நேரத்தின்படி தொழப்பட்டது என்பதாகும். இது தொடர்பாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் சிலருக்கு ஆர்வம் இருக்கும் என்பதாலும் நான் ஒரு சில ரிவாயத்தை இப்போது முன்வைக்கின்றேன். 4 தொழுகைகளை சேர்த்து தொழுதார்கள் என்ற ரிவாயத்து சுனன் திர்மிதியின் ரிவாயத்தாகும். அந்த ஹதீஸ் இவ்வாறு வருகிறது. அதன் மொழியாக்கம் இதுவாகும். அபு உபைதா பின் அப்துல்லாஹ் பின் மசூத் கூறுகிறார்கள், அகல் போரின் போது முஷ்ரிக்குகள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 4 தொழுகைகளை விட்டு விலக்கி வைத்தனர். அல்லாஹ் விரும்பிய நேரம் வரை இரவின் ஒரு பகுதி கழிந்துவிட்டது. பின்பு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். அவர்கள் பாங்கு கூறினார்கள். பிறகு இகாமத் கூறப்பட்டது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸுஹர் தொழ வைத்தார்கள். பிறகு இகாமத் கூறப்பட்டது. பிறகு அஸர் தொழ வைத்தார்கள். பிறகு இகாமத் கூறப்பட்டது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிப் தொழ வைத்தார்கள். மீண்டும் இகாமத் கூறப்பட்டது. பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழ வைத்தார்கள். இது திர்மிதி கிதாபு ஸலாத் என்ற பாடத்தில் காணப்படுகிறது. பஹ்கியும் இந்த ரிவாயத்தை எழுதியுள்ளார்கள். சவுதி அரேபின் ஒரு அச்சகம்
துஜுஸ்த் என்ற ஒரு அச்சகம் 2004 வெளியிட்டுள்ள நூலிலும் இது காணப்படுகிறது. ஆனால் சஹி புகாரி, முஸ்லிம் மற்றும் சுனன் அபி தாவூத் ஹஜ்ரத் அலி ரஸியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பாக ஒரு ஹதீஸ் அறிவிப்பை இவ்வாறு செய்கிறது. அதாவது ஹஜ்ரத் அலி ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அகல் நாளின் போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் தஆலா அவர்களின் வீடுகளையும் அவர்களின் ஆடைகளையும் நெருப்பால் நிரப்பி விடுவானாக. சூரியன் மறையும் வரை அவர்கள் எம்மை நடு தொழுகைகளை விட்டு தடுத்தார்கள் என்று கூறினார்கள். இதில் இந்த தொழுகை அசர் தொழுகை என்று விளக்கம் அளிக்கப்படுகிறது. இதிலிருந்து நான் கூற வந்த விஷயம் என்னவென்றால், ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை வீணாவதை கொண்டு மிகவும் அதிகமாக கவலையுற்றார்கள். இதன் விளைவாக அவர்கள் எதிரிகளை சபித்தார்கள். இந்த கருத்தை விளக்கும் போது இன்னும் அதிக முக்கியத்துவம் பிறக்கிறது. ஒருவேளை தொழுகையை கூட ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இழக்க விரும்பவில்லை. இதை பற்றி சஹி புகாரியில் ஒரு ரிவாயத் வந்துள்ளது. ஹசரத் ஜாபிர் பின் அப்துல்லா ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் உமர் பின் ஹத்தாப் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் அகல் நாள் அன்று மாலை பொழுதில் வந்தார்கள். சூரியன் மறைந்த பிறகு வந்தார்கள். வந்து குறைஷிகளின் காபிர்களை ஏசினார்கள். பிறகு யா ரசூலல்லாஹ், சூரியன் மறைந்து விடும் அளவிற்கு நேரமாகிவிட்டது, இன்னும் நான் அசர் தொழவில்லை என்று கூறினார்கள். அதற்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவன் மீது ஆணையாக நானும் இன்னும் தொழவில்லை என்றார்கள். பிறகு நாங்கள் புதுஹானை நோக்கி சென்றோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒலு செய்தார்கள், நாங்களும் ஒலு செய்தோம். சூரியன் மறைந்த பின் அவர்கள் அசர் தொழ வைத்தார்கள். அதன் பிறகு அவர்கள் மக்ரிப் தொழுதார்கள். அல்லாமா இப்னு அஜர் அஸ்கலானி புகாரி இன் விளக்க உரை ஆகிய ஃபத்ஹுல் பாரி என்ற நூலில் கூறுகிறார்கள், இப்னு அரபி அவர்கள் இந்த கருத்தை விளக்கியவாறு இவ்வாறு கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொழவிடாமல் தடுத்து வைத்தது அசர் தொழுகை மட்டுமே ஆகும். இந்த தொழுகை மக்ரிப் நேரம் முடிந்த பின் தொழுதிருக்க வேண்டும், அல்லது சூரியன் மறைவதற்கான கடைசி நேரமாக இருக்க வேண்டும். ஃபத்ஹுல் பாரி ஷரா சஹி புகாரியில் இது இடம்பெற்றுள்ளது. இப்போது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இதன் மீது விளக்கமாக எழுதியிருக்கிறார்கள். அதை நான் வாசிக்கிறேன். ஃபதா மஸீஹ் என்ற ஒரு கிறிஸ்தவ பாதிரி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பல ஆட்சேபனைகளை புரிந்தவாறு ஒரு அசிங்கமான கடிதத்தை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அனுப்பி வைத்தார். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நூருல் குர்ஆன் என்ற நூலின் 2வது பாகத்தில் இதற்கான பதிலை கொடுத்துள்ளார்கள். பல்வேறு ஆட்சேபனைகளை குறித்து பதில் கொடுத்துள்ளார்கள். அதில் ஒன்று, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 தொழுகைகளை ஒன்றாக சேர்த்து தொழுதிருக்கிறார்கள். 4 தொழுகைகளை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழவில்லை என்பதாகும். இதற்கு பதில் கொடுக்கும் முகமாக ஃபதஹ் மஸீஹ் என்பவரை நோக்கி கூறுகிறார்கள், அகல் தோண்டும் போது 4 தொழுகைகள் விடப்பட்டன என்பது ஷைத்தானிய தடுமாற்றமாகும். உங்களுடைய அறிவை பாருங்கள், இதில் கலா என்ற சொல்லை கையாண்டுள்ளீர்கள். அறிவற்றவரே, தொழுகையை நிறைவேற்றுவதற்கு தான் கலா என்று கூறுவார்கள். தொழுகையை விடுவதற்கு கலா என்று ஒருபோதும் கூற மாட்டார்கள். ஒருவருடைய தொழுகை விடுபட்டு விட்டால் அதற்கு ஃபவுத் என்று பெயராகும். எனவேதான் நாம் 5000 ரூபாய் பரிசாக ஒரு நோட்டீஸை வெளியிட்டோம். அதில் கலா என்ற சொல்லுக்கு கூட அர்த்தம் தெரியாத அறிவிலிகள் இஸ்லாத்தின் மீது ஆட்சேபனை செய்கிறார்கள் என்று நாம் எழுதியிருந்தோம். நமது வட்டாரத்திலும் பொதுவாக இப்படித்தான் நாம் நினைத்து வருகிறோம். அதாவது கலா என்றால் தொழுகை விடப்பட்டு விட்டது என்று நாம் புரிந்து வைத்துள்ளோம். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து தொழப்பட்டு விட்டது என்பதன் பொருளாகும். ஒரு சொல்லை கூட அதற்கு தகுந்த இடத்தில் பயன்படுத்த முடியாத அறிவிலியால் எவ்வாறு மிகவும் ஆழமான நுட்பமான கருத்துக்களை ஆட்சேபனை செய்ய முடியும்? அகல் தோண்டிக் கொண்டிருந்த வேளையில் 4 தொழுகைகளும் சேர்த்து தொழப்பட்டன என்ற ஆட்சேபனைக்கு பதில் யாதெனில், அகல் தோண்டிக் கொண்டிருந்த வேளையில் 4 தொழுகைகளும் சேர்த்து தொழப்பட்டன என்ற இந்த முட்டாள்தனமான ஆட்சேபனைக்கு பதில் யாதெனில், அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், மார்க்கத்தில் எவ்வித கட்டாயமும் பலவந்தமும் இல்லை. ஆதலால், அதாவது மனிதனையே அழித்துவிடும் அளவிற்கு கடுமை இல்லை. எனவே தேவைப்படும் போது, அவசியம் ஏற்படும் போதும் தொழுகைகளை சேர்த்து தொழுவதற்கு அல்லது கசர், அதாவது சுருக்கி தொழுவதற்கு அனுமதி உண்டு. ஆனால் எந்த ஒரு நம்பகமான ஹதீஸிலும் 4 தொழுகைகளையும் சேர்த்து தொழுவதற்கான ஆதாரம் இல்லை. மாறாக ஃபத்ஹுல் பாரி ஷரா சஹி புகாரியில் எழுதப்பட்டிருப்பதாவது, ஒரு தொழுகை மட்டும், அதாவது அசர் தொழுகை
மிகவும் குறைந்த நேரத்தில் தொழப்பட்டது. இப்போது நீங்கள் இங்கு இருந்தால், எங்கள் முன்னால் இருந்தால், உங்களை உட்கார வைத்து கேள்வி கேட்டிருப்போம். 4 தொழுகைகளும் விடப்பட்டு விட்டன என்பது எல்லாரும் ஏற்றுக்கொண்ட நம்பகமான ரிவாயத்தா? 4 தொழுகைகள் தொழாமல் விடப்பட்டனவா? ஷரியத்தின்படி 4 தொழுகைகளை சேர்த்து தொழுவதற்கான அனுமதி உண்டு, அதாவது லுஹர், அசர் மற்றும் மக்ரிப், இஷா. ஆனால் ஒரு லைஃபான ஹதீஸ் உள்ளது. அதில் துஹர், அசர் மற்றும் மக்ரிப், இஷா ஒன்று சேர்த்து தொழப்பட்டதாக வருகிறது. ஆனால் பிற ஹதீஸ்கள், சஹீஹான ஹதீஸ்கள் இதை மறுக்கின்றன. அசர் தொழுகை கடைசியான மிகவும் சொற்ப நேரத்தில் தொழப்பட்டது என்பதே நிரூபணமாகிறது. எனவே ஹஸ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் இந்த தீர்ப்புக்கு பிறகு 4 தொழுகைகள் சேர்த்து தொழப்பட்டன என்ற ஹதீஸ் தவறாகும். ஆனால் நான் ஏற்கனவே கூறியது போன்று அப்போதும் கூட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் அதிக வேதனை இருந்தது. எனவே எதிரிகளை பார்த்து எமது தொழுகையை இவர்கள் வீணாக்கி விட்டனர் என்றார்கள். இதை நான் இப்போது படித்து காட்டியதால் நமக்கு ஒரு பலன் கிடைத்துள்ளது. அதாவது இந்த ஹதீஸ் நமது ஜமாத் நூட்களில் எங்கெல்லாம் காணப்படுகிறதோ அங்கு இது திருத்தம் செய்யப்பட்டுவிடும். ஹஜ்ரத் சாஹிப்ஜாதா மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்களுடைய நூலாகிய சீரத்துன் நபி என்ற நூலில் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எழுதியதை போலவே மிகவும் சரியாக எழுதியுள்ளார்கள். அதில் அவர்கள் வில்லியம் மியூர் என்பவரின் கூற்றை எழுதியுள்ளார்கள். அதில் 4 தொழுகைகளை சேர்த்து தொழுததற்காக வார்த்தையாக அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் ஹஜ்ரத் மியா சாஹிப் அவர்கள், அதாவது மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் அந்த இடத்தில் அவரது கூற்றை மறுத்துள்ளார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறிய தீர்ப்பின்படி, அதாவது ஹதீஸ்களிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால் அது அசர் தொழுகையாகும் என்பதன்படியே அதை பிறகு விளக்கியுள்ளார்கள். அந்த தொழுகை நேரம் கழித்து தொழப்பட்டதாகும். ஆனால் இன்னொரு இடத்தில் ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மே மாதம் 23, 1986 நிகழ்த்திய தமது குத்பாவில் 5 தொழுகைகளை ஒன்றாக சேர்த்து தொழுததாக குறிப்பிடுகிறார்கள். அதை முஸ்னத் அஹ்மத் பின் ஹம்பல் ஆதாரத்தின்படி கூறியுள்ளார்கள். ஆனால் தாஹிர் ஃபவுண்டேஷனில் குத்பாக்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதில் புகாரி கிதாபுல் மகாசி என்ற ஆதாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அங்கு புகாரியில் கிதாபுல் மகாசி என்ற பாடத்தில் இந்த சம்பவம் இவ்வாறு இடம்பெறவில்லை. நான் பொதுவாக அசல் ஹதீஸை பார்க்க முயற்சி செய்கின்றேன். ஆனால் ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தமது குத்பாவில் இந்த ஹதீஸின் ஆதாரத்தை பார்த்தேன். அதில் ஆதாரமும் இடம்பெற்றிருந்ததால் நான் அசல் ஹதீஸை பார்க்கவில்லை. இவ்வாறு தவறு நிகழ்ந்துவிட்டது. ஆனால் இந்த தவறிலும் நமக்கு நன்மை ஏற்பட்டிருக்கிறது என்று ஏற்கனவே கூறினேன். நமது நூட்களில் இந்த சம்பவம் எங்கு வந்தாலும் அது சரி செய்யப்பட்டுவிடும். இரண்டாவது, எனக்கு இதன் மூலம் எனக்கும் ஒரு கவனம் ஏற்பட்டுள்ளது. அதாவது எங்கிருந்து ஆதாரங்களை திரட்டினாலும் இன்னும் அதிக பரிசீலனை செய்ய முயற்சி செய்ய வேண்டும். மூன்றாவது விஷயம், நமது நிறுவனம் ஏதாவது சொற்பொழிவு அல்லது குத்பாவை வெளியிடும் போது முந்தைய கலீஃபாக்களின் சொற்பொழிவாக இருந்தாலும் அசல் ஆதாரத்தை பார்க்க வேண்டும். மேலும் அது சம்பந்தமாக ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் கூற்றுக்கள் ஏதாவது இருந்தால் அதை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். காலத்தின் கலீஃபா கூறியதை யாரும் திருத்துவதில்லை என்பது சரிதான். ஆனால் கலீஃபாவிடம் கேட்க வேண்டும். முந்தைய கலீஃபாக்களின் கூற்றுக்கள் இருந்தால் அதை அந்த ஆதாரங்களின் சரியான ரிவாயத் அல்லது ஹதீஸ்களில் அல்லது ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் கூற்று இருந்தால் அதன்படி அது திருத்தப்பட வேண்டும். ஆனால் அது காலத்தின் கலீஃபாவிடம் கேட்டுத்தான் திருத்த வேண்டும். எனவே தாஹிர் ஃபவுண்டேஷன்காரர்களும் 1986 உள்ள இந்த குத்பாவில் ஐவேளை தொழுகை சேர்த்து தொழப்படுவதற்கான உதாரணம் கொடுக்கப்பட்டுள்ளது. இனி வரும் எடிஷன்களில் இது திருத்தப்பட வேண்டும். எப்படி திருத்துவீர்கள் என்பதை எனக்கு எழுதி அனுப்ப வேண்டும். பிறகு அது எவ்வாறு சீர் செய்யப்படும் என்பது பற்றி வழிகாட்டப்படும். வருங்காலத்திற்கு இதுவே நடைமுறையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு கலீஃபாவும் தமக்கு முந்தைய கலீஃபாவின் கூற்றுக்களை கூறும்போது தவறான ரிவாயத் வந்தால் அவர்கள் தமது விளக்கத்தின் அடிப்படையில் அதை திருத்துவார்கள். எந்த ஆய்வும் செய்யாமல் அதை அப்படியே வெளியிடுவது தவறான முறையாகும். ஏனெனில் வேறு சில ரிவாயத்துகளும் இருந்து சில சந்தேகத்திற்கு இடமாக இருந்து ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அது தொடர்பாக தீர்ப்பு வழங்கியிருப்பார்கள் என்றால் அது சரி செய்யப்பட வேண்டும். எனவே முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும். எவ்வாறு இருப்பினும் இந்த விளக்கத்தை கூறுவது அவசியம் என்று நான் கருதினேன். இதற்கு ஒரு பலன் எல்லாருக்கும் கிடைத்துவிட்டது.
இருந்தது. அவ்வாறே அறிவு சார்ந்த விஷயங்களையும் தெரிந்து கொண்டோம். மேலும் அமைப்பு சார்ந்த சில வழிகாட்டல்களும் நமக்கு கிடைத்துவிட்டன. இதைத் தொடர்ந்து நான் கூற விரும்பும் வேறொரு கருத்து என்னவென்றால், கடந்த நாட்களில் வஃபாத்தான சில சான்றோர்களின் சிறந்த நினைவு கூறும் கருத்துக்களாகும். முதலில் நான் ஹஜ்ரத் இரண்டாவது கலிஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகள் சாஹிப் ஜாதி அமத்துல் நசீர் பேகம் சாஹிபா, இவர் எனது சிற்றன்னை ஆவார்கள், வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்ற செய்தியை தெரிவிக்கிறேன். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மரணத்தின் போது இவர்களது வயது 82 ஆகும். மாஷா அல்லாஹ், கடைசி நேரம் வரைக்கும் இவர்கள் சுறுசுறுப்பாக இருந்தார்கள். 3 அல்லது 4 நாட்களுக்கு முன் இருதயத்தில் கோளாறு ஏற்பட்டது. மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்கள். டாக்டர் நூரி சாஹிப் அவர்கள் சிகிச்சை அளித்து வந்தார்கள். ஒரு குழாய் ஆஞ்சியோபிளாஸ்டி ஆபரேஷன் நடந்தது. அவர்கள் குணமாகி வந்தார்கள். ஆனால் திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டுவிட்டது. இது உயிரை பறிக்கும் மாரடைப்பாக நிரூபணமாகிவிட்டது. மருத்துவமனையிலேயே இவர்கள் தமது இறைவனடி சேர்ந்தார்கள். மர்ஹூமா சிரித்த முகமுடையவர், இனிய குணமுடையவர், பிறரை எல்லா வகையிலும் நன்கு கவனிப்பவர்களாக இருந்தார்கள். பொருளுதவியும் செய்து வந்தார்கள். அவ்வாறு உணர்வுகளை மதிப்பதும் இவர்களது சிறந்த பண்பாக இருந்தது. அவ்வாறு அவர்களை நன்கு அறிந்த பலரிடமிருந்து எனக்கு கடிதம் வந்து கொண்டிருக்கிறது. அவர்களை பற்றி எல்லாரும் ஒரு கருத்தை தெரிவித்துள்ளார்கள். அவர்கள் சேவை மனப்பான்மை கொண்டவர் ஆவார்கள், ஆழமாக நன்கு கவனிப்பவர் ஆவார்கள். அல்லாஹ் தாலா எங்களது இந்த சிற்றன்னையின் பதவிகளை உயர்த்துவானாக, தனது அன்பிற்குரியவர்களிடம் அவர்களுக்கு இடமளிப்பானாக. இவர்கள் ஏப்ரல் மாதம் 1929 ஹஜ்ரத் சையீதா சாரா பேகம் சாஹிபாவின் வயிற்றில் பிறந்தார்கள். சாரா பேகம் சாஹிபா ஹஜ்ரத் இரண்டாவது கலிஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் 3வது மனைவி ஆவார்கள். அமத்துன் நசீர் சாஹிபாவின் தாயார் வஃபாத் ஆகும் போது அவர்கள் 3.5 வயது சிறுமியாக இருந்தார்கள். குழந்தை பருவத்தில் இவர்களது உணர்வுகளை பற்றி ஹஜ்ரத் இரண்டாவது கலிஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள். இதை படித்து மனிதன் உணர்ச்சி பொங்காமல் இருக்கவே முடியாது. நான் எனது உணர்வுகளை மிக அதிகமாக கட்டுப்படுத்துகின்றேன். நான் தனிமையில் இதை படிக்கும் போது என் உணர்வுகளை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமாகி விடுகிறது. எவ்வாறு இருப்பினும் இவர்களின் குழந்தை பருவத்திலேயே உயர்ந்த நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்திய ஒரு சில சம்பவங்களை நான் எடுத்துரைப்பேன். இதில் ஒவ்வொருவருக்கும் பாடம் இருக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், இவரது தாயார் மரணிக்கும் போது இவர்களுக்கு 3.5 வயது ஆக இருந்தது. ஆனால் இதிலும் அவர்கள் ஒரு முன்மாதிரியாக இருந்துள்ளார்கள். ஹஜ்ரத் இரண்டாவது கலிஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதிய ஒரு விளக்கமான கட்டுரையில் இதை குறிப்பிடுகிறார்கள். அதிலிருந்து ஒரு சில பகுதிகளை நான் எடுத்துரைப்பேன். இந்த கட்டுரையை மனிதன் படிக்கும் போது வித்தியாசமான உணர்வு ஏற்படுகிறது. ஹஜ்ரத் இரண்டாவது கலிஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்ற விதம் அந்த உணர்வை ஏற்படுத்துகிறது. இதை நான் பின்னால் எடுத்து கூறுவேன். அதற்கு முன்பாக இவர்களது வாழ்க்கை குறிப்புகளை சுருக்கமாக நான் கூறுகின்றேன். இந்த கருத்துக்களை எனக்கு வந்த கடிதங்களில் சிலர் குறிப்பிட்டுள்ளார்கள். எனது தாயார் இவ்வாறு சொல்வதுண்டு, ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனது சிற்றன்னையை அவர்களின் தாயாரின் வஃபாத்திற்கு பிறகு ஹஜ்ரத் உம்மே நாசிர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ஒப்படைத்து விட்டார்கள். இதை ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கூறியுள்ளார்கள். ஹஜ்ரத் இரண்டாவது கலிஃபத்துல் மசீஹ் எனது தாயாரிடம் இவர்களை கவனிக்குமாறு கூறியிருந்தார். எனது தாயார் இவர்களை விட ஏறக்குறைய 19 வயது மூத்தவர்கள் ஆவார்கள். ஆனால் குழந்தைகளை போன்று பழகி வந்தார்கள். எனது தாயாரின் திருமணம் நடந்தபோது எங்களது இந்த சிற்றன்னை 7 அல்லது 8 வயது அல்லது 9 வயதுடையவர்களாக இருந்தார்கள். எனது தாயார் திருமணமாகி செல்லும் போது இவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். அவர்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நானும் அவர்களுடன் செல்ல வேண்டும் என்றார்கள். பிறகு இரண்டாவது கலிஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு புரிய வைத்தார்கள். அதை புரிந்து கொண்டு பொறுமை காத்தார்கள். குழந்தை பருவத்திலிருந்தே அவர்கள் காட்டி வந்த பொறுமையும் தன்னம்பிக்கையையும் மீண்டும் நிலைநாட்டி காட்டினார்கள். மிகவும் கவலையுடன் இருந்தார்கள். ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரப்வாவில் பிள்ளைகளுக்கு வீடு கட்டி கொடுத்தார்கள். அதில் எங்கள் சிற்றன்னையின் வீடு எங்கள் தாயாரின் வீடும் அடுத்தடுத்து உள்ளது. ஒரு பொது சுவர் உண்டு. வீட்டின் பிளான் மாற்றப்படாத வரைக்கும் வீடு கட்டப்பட்டு கொண்டிருந்த சமயத்தில் இடையில் கதவு இருந்தது. நாங்கள் ஒருவர் மற்றவரின் வீட்டுக்கு போய் வந்து கொண்டிருந்தோம். நன்றாக பழகி வந்தோம். சிற்றன்னை எப்போதும் சிரித்த முகத்துடனும் வீட்டிற்கு வரும் அனைத்து நபர்களையும்
சிறுவரையும் பெரியவரையும் வீட்டில் அழைத்து உபசரித்துக் கொண்டிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். விருந்துபச்சாரம் செய்யும் பழக்கம் இவர்களிடம் அதிகமாக இருந்தது. ஏழையாக இருந்தாலும் சிறியவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் சரி, வீட்டிற்கு வந்த எல்லாரையும் நன்கு உபசரிப்பார்கள். இவர்களின் கணவர் எங்களுடைய சித்தப்பா மதிப்பிற்குரிய பீர் முகமதுதீன் சாஹிப் பீர் அக்பர் அலி சாஹிப் அவர்களின் மகன் ஆவார்கள். இவரது குடும்பம் ஜமாத் அல்லாதவர்கள் ஆவார்கள். எனது சிற்றன்னை அவர்களுடன் மிகச்சிறந்த தொடர்பு கொண்டிருந்தார்கள். பீர் முகமது சாஹிப்பின் சகோதரியின் மகன் கடிதம் எழுதியுள்ளார்கள். எங்களது தாய் வழி உறவினர்கள் எல்லாரும் அஹ்மதி அல்லாதவர்கள் ஆவார்கள். இருப்பினும் மிகவும் அன்பு, நேசம் மற்றும் மரியாதை கொடுத்து வந்தார்கள். அவர்களும் இவர்களை நன்கு மதித்து வந்திருக்கிறார்கள். மிகவும் நேசத்துடன் இவர்களை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களது இந்த அன்பு மற்றும் நேசம் இவர்களை ஜமாத்தின் பக்கத்தில் கொண்டு வர வேண்டும். இவை காரணமாக அமைய வேண்டும். இவர்களது துவாக்கள் இவர்களை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் வஸ்ஸலாம் அவர்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக ஆக்க வேண்டும். இதனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இறைவன் இவர்களுக்கு நல்வாய்ப்பு வழங்குவானாக. இவர்கள் தமது சகோதரியின் மகன்கள் மற்றும் சகோதரரின் மகன் மற்றும் மகள்களை நேசித்து வந்தார்கள். அனைவரும் இவர்களை நேசித்தார்கள். இந்த அன்பு மற்றும் நேச உணர்வின் காரணமாக அவர்களுடைய அறிவுரையை கேட்டு வந்தார்கள். அதை தவறாக எடுத்துக்கொள்வதில்லை. இவர்களது கண்டிப்பும் மிகவும் அன்பு மற்றும் சிரித்த முகத்துடன் இருந்து வந்தது. எப்போதும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் வஸ்ஸலாம் மற்றும் ஹஜ்ரத் அம்மா ஜான் உம்முல் முமினீன் ஹஜ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரது சம்பவங்களை எடுத்து கூறி எச்சரிக்கையும் அறிவுரையும் கூறி வந்தார்கள். இவர்களது ஒரு சகோதரியின் மகன் ஒரு முறை என்னிடம் கூறினார். இவர் அவர்களுக்கு கசின் ஆவார். ஒரு சம்பவத்தின் போது அறியாமல் ஒரு தவறு நிகழ்ந்துவிட்டது. அதில் ஒரு நகைச்சுவையும் காணப்பட்டது. பெரியவர் யாராவது இதில் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வமாக இருந்தார்கள். ஆனால் சுற்றி பார்த்த பிறகு திட்டு விழும் என்பதற்காக அவர்கள் யாரிடமும் கூறவில்லை. இறுதியில் இருவரும் இவர்களிடம் வந்தார்கள். இவர்கள் மிகவும் பொறுமையுடன் அவர்கள் கூறுவதை கேட்டார்கள். சிரிப்பும் வந்தது. அத்துடன் இந்த சூழ்நிலையில் இஸ்லாமிய போதனை இதுவாகும் என்று கூறி அறிவுரை வழங்கினார்கள். ஆக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இஸ்லாமிய போதனை மற்றும் அஹ்மதியத்தின் மரபுகளை பேணி வருவார்கள். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் புரிய வைக்க முயற்சி செய்வார்கள். அவர்களின் எல்லா விஷயங்களும் இஸ்லாமிய மரபுகளை சுற்றியே இருந்தது. குடும்பத்தின் பெண்களுக்கு அறிவுரை வழங்கி வந்தார்கள். ஜமாத்திற்கென்று ஒரு கண்ணியம் உள்ளது, அந்த புனித தன்மையை காக்க வேண்டும் என்பார்கள். முன்னதாக நான் அவர்களுடைய வீட்டிற்கு சென்ற போதெல்லாம் பெரியவர்களை மதிப்பதை போன்று என்னை மதித்து வந்தார்கள். ஹிலாஃபத்திற்கு பிறகு முன்பு இருந்த அன்பும் நேசமும் இன்னும் அதிகமாகிவிட்டது. அதில் மதிப்பும் மரியாதையும் இணைந்து கொண்டது. தொடர்ந்து துவா செய்வதற்காக எனக்கு கடிதம் எழுதி வந்தார்கள். ஹிலாஃபத்துடன் அசாதாரணமான முறையில் விசுவாசம் கொண்டிருந்தார்கள். 2 முறை ஜல்சாவிற்காக இங்கு வந்திருக்கிறார்கள். மிகவும் கண்ணியம் மற்றும் ஹிலாஃபத்துடன் மதிப்பும் கொண்டிருந்தார்கள். ஓர் அஹ்மதியிடம் காணப்பட வேண்டிய நற்பண்புகள் யாவும் இவர்களிடம் மிகுதியாகவே காணப்பட்டிருந்தன. சில நேரம் அவர்கள் காட்டும் நடைமுறையில் வெட்கம் ஏற்படும். வரும்போதெல்லாம் ஒவ்வொரு வருடமும் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், ஆனால் என்ன செய்வது, வயது முதிர்ந்து விட்டது, ஆகையால் யோசிக்கிறேன் என்பார்கள். சில நேரம் இங்கு வர ஏற்பாடுகள் செய்ய திட்டமிட்டும் அது நடக்காமல் போய்விடுகிறது. ஆனால் ஏற்கனவே நான் கூறியது போன்று ஹஜ்ரத் அம்மா ஜான் உம்முல் முமினீன் உடன் மிக நீண்ட காலம் இருந்திருக்கிறார்கள். எனது தாயாருக்கு திருமணமானவுடன் அவர்கள் மிக நீண்ட காலமாக ஹஜ்ரத் அம்மாஜானுடன் வாழ்ந்து வந்தார்கள். எனவே ஹஜ்ரத் அம்மாஜானுடைய பல ரிவாயத்துகளும் பல சம்பவங்களும் இவர்களுக்கு ஞாபகம் இருந்தது. இங்கே ஒருமுறை அவர்கள் ஜல்சாவிற்காக வந்தபோது யூகே சதர் சாஹிபா லஜ்னா இமாயில்லாவின் ஏற்பாட்டின் அடிப்படையில் சில ரெக்கார்டிங்களை செய்து கொடுத்தார்கள். ஹஜ்ரத் அம்மா ஜானுடைய சம்பவங்கள் இதுவரை வெளியிடப்படாதவைகளை லஜ்னா அமைப்பு வெளியிட வேண்டும். ஹஜ்ரத் 2வது கலிஃபத்துல் மசீஹ் ஒருமுறை தமது 2 மனைவிகளுக்கும் டியூட்டி கொடுத்து அம்மா ஜானுடைய உடல்நிலை மோசமான போது இரவு இருவரும் மாறி மாறி சென்று கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றார்கள். பிறகு அம்மா ஜான், இப்போது எனக்கு உடல் நலமாகிவிட்டது, எனவே இனி யாரையும் எனக்காக அனுப்ப வேண்டியதில்லை என்றார்கள். ஹஜ்ரத் அம்மா ஜானும் அவர்களை அதிகமாக நேசித்து வந்தார்கள். அவர்களுக்கு திருமணமானவுடன் ஹஜ்ரத் அம்மா ஜான் மிகவும் கவலையுற்றிருந்தார்கள். கொஞ்ச நாள் கழித்து அவர்கள் அம்மா ஜானை சந்திக்க வந்தபோது ஹஜ்ரத் 2வது கலிஃபத்துல் மசீஹ் அவர்களை
கையை பிடித்து அழைத்து அம்மா ஜானிடம் சென்று, இதோ உன்னுடைய மகள் உன்னை சந்திக்க வந்திருக்கிறாள் என்றார்கள். ஆக ஹசரத் அம்மா ஜான் மிகவும் அதிகமாக நேசித்துக் கொண்டிருந்தார்கள். ஹிலாஃபத்துடன் அவர்கள் கொண்டிருந்த உறவு பற்றி கூறிக்கொண்டிருந்தேன். இது தொடர்பாக நான் மேலும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இதில் அவர்கள் எவ்வளவு முன்னேறி இருந்தார்கள் என்றால், அவர்கள் எந்த ஒரு நெருக்கமான உறவையும் பொருட்படுத்தவே மாட்டார்கள். இதன் காரணமாக அவர்களுக்கு சில கஷ்டங்களும் சந்திக்க வேண்டியது ஏற்பட்டது. ஆனால் எப்போதும் ஹிலாஃபத்திற்காக அவர்கள் ஒரு கேடயமாக இருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களின் வீட்டில் வளர்ந்த ஒரு நபர் இப்போது அவர் பெரிய வயதை அடைந்து விட்டார். அவர் எழுதுகிறார், மதிப்பிற்குரிய பிபியான் அவர்களுடைய மரணத்தால் எங்களுக்கு உள்ளத்திற்கு மிகுந்த துக்கம் ஏற்பட்டுள்ளது. நாங்கள் ஒரு மிக நேர்மையான மற்றும் துவா செய்து வந்த ஒரு சிறந்த நபரை இழந்துவிட்டோம். மேலும் தொடர்ந்து அவர் எழுதுகின்றார், பிபி மிகவும் நேர்மையானவர், நல்லவர், துவா செய்து வருவார், ஏழை எளியவர்களுக்கு உதவுகின்ற மற்றும் இறை அச்சம் கொண்ட ஒரு சிறந்த பெண்மணி ஆவார். எப்போதும் ஹிலாஃபத்துடன் நாங்கள் ஒன்றியிருக்க வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுரை வழங்கி வந்தார்கள். காலத்தின் ஹலீஃபாவின் கட்டளையை செயல்படுத்த சந்தர்ப்பம் தேடிக்கொண்டிருப்பார்கள். பிறகு தமது வட்டாரத்தில் லஜ்னாவின் பணிகளை செய்து வந்தார்கள். லஜ்னாவின் பத்திரிகையாகிய மிஸ்பாஹுவின் சந்தாவை வசூலிக்க லஜ்னா உறுப்பினர்களை அனுப்பி வைத்திருந்தார்கள். யாராவது சந்தாவை தாமதமாக கொடுப்பார்கள் என்றால் அல்லது சந்தா வராமல் இருந்தால் இவர்கள் தமது கையிலிருந்து சந்தாவை செலுத்திவிடுவார்கள். சந்தாவை உரிய நேரத்தில் கட்டுவது தாமதமாகிவிடக் கூடாது என்பார்கள். இன்னும் அவர் தொடர்ந்து எழுதுகின்றார், பஜாரிலிருந்து வாங்கி வருமாறு அவ்வப்போது என்னை அனுப்புவார்கள். அப்போது பணம் குறைந்தால் நான் எனது கையில் உள்ள காசை போட்டு வாங்கி வருவேன். அதற்கு அவர்கள், நான் யாருக்கும் கடன்பட்டிருக்க விரும்பவில்லை, எனவே என்னிடம் உடனடியாக பைசாவை வாங்கிக்கொள் என்பார்கள். கடிதம் எழுதுபவர் இவ்வாறு எழுதியுள்ளார், ஒரு சில மாதம் அதிகமான திருமண அழைப்பிதழ்கள் வந்தால் அவருடைய பெயர் மும்தாஸ் ஆகும். இந்த எல்லா இதழ்களின் பட்டியல்களையும் தயார் செய்து கொடு என்று கூறுவார்கள். பிறகு வீட்டில் முன்பு வேலை செய்த முந்தைய பணிப்பெண்கள் அல்லது முந்தைய பெரியவர்களிடம் வேலை செய்த பணிப்பெண்களின் வீட்டிற்கு கண்டிப்பாக செல்வார்கள். அல்லது ஏழை பெண்களின் திருமணம் இருக்கிறது, எனக்கு கண்டிப்பாக நினைவுபடுத்து என்று சொல்லுவார்கள். சில சமயம் ஒரு நாளைக்கு 3 முறை சொல்வார்கள், நான் இந்த ஏழை பெண்ணின் திருமணத்திற்கு கண்டிப்பாக போக வேண்டும், நீயும் தயாராக இரு என்று கூறுவார்கள். சையத் தாவூத் அஹமத் சாஹிப் அவர்கள் இவர்களது மருமகன் எழுதுகின்றார், எனது சிற்றன்னை முஹல்லாவின் சதர் லஜ்னாவாக இருந்தார். அந்த சமயத்தில் அவர்கள் ஹிலாஃபத்துடன் கட்டுப்பட வேண்டும் என்ற உணர்வை அவர்கள் ஏற்படுத்தியிருந்தார்கள். இது அசாதாரணமான ஒரு பணியாகும். இதற்காக எந்த ஒரு ஆதாரமும் தேவையில்லை. மாறாக இது அவர்களது இயல்பின் ஒரு அங்கமாக இருந்தது. அவர்கள் வஃபாத்தான அன்று காலையில் இருந்தே ஹுசூரிடம் எனக்காக துவா செய்யுமாறு கூறுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அவர்களுக்கு தமது வஃபாத்திற்கான நேரம் வந்துவிட்டது என்று அறிந்திருந்தார்கள் என்று தெரிகிறது. ஏனென்றால் அவர்கள் தமது ஒரு பேத்தியிடம் வஃபாத்தான தமது ஓர் அண்ணி வந்துள்ளார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். மகள்களை அழைத்து அன்பு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அவர்களிடம் பல நல்ல சிறப்பு அம்சங்கள் இருந்தன. தாய் என்ற முறையிலும் மாமியார் என்ற முறையிலும் அவ்வாறே ஒரு மனைவி என்ற முறையிலும் அவருடைய முன்மாதிரி மிக உயர்ந்ததாக இருந்தது. இவர்களின் கணவனுடைய இயல்புக்கு தகுந்தவாறு எப்போதும் அவர்களை நன்றாக கவனித்து வந்தார்கள். ஒருபோதும் எந்த ஒரு புகாரும் சொல்வதற்கு சந்தர்ப்பம் அளித்ததில்லை. நம்முடைய சான்றோர்களின் உதாரணத்தை நான் எடுத்து கூறுவதற்கான காரணம் என்னவென்றால், புதிதாக திருமணமாகின்ற தம்பதிகள் மத்தியில் பிரச்சனைகள் உருவாகின்றன. எனவே அவர்கள் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக பெண்கள் தமது பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும். பெண்களுக்குரிய முதல் கடமை அவர்கள் தமது வீட்டை கவனிக்க வேண்டும் என்பதாகும். பிறகு எழுதுகின்றார்கள், அவர்கள் தமது கணவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டிருந்தார்கள். மகள்களுக்கும் அவர்களது கணவர்களை நன்றாக கவனிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தார்கள். கணவனிடம் வாக்குவாதம் செய்ததாக நாங்கள் பார்த்ததில்லை. அறிவுரை கூறும்போது ஹசரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹசரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹசரத் அம்மா ஜான் ஆகியோர்களின் உதாரணத்தை கண்டிப்பாக எடுத்துக் கூறுவார்கள். கோபம் வந்தாலும் அது கொஞ்ச நேரம்தான் நீடிக்கும். பிறகு மீண்டும் சகஜமான முறையில்
பரிவு காட்டுவார்கள். குடும்பத்தில் உள்ள இதர பெண்களுக்கு எப்போதும் அறிவுரை கூறி வந்தார்கள். भी रिश्ते की परवाह नहीं करती थी. இதை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். इस वजह से நம்மை பார்த்து பிறருக்கு ஒருபோதும் ஏமாற்றம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பார்கள். அவர்களது இந்த துவாக்கள் இவர்களுக்கும் குடும்பத்தின் பிற பெண்களுக்கும் எப்போதும் பயன் தரக்கூடியதாக அல்லாஹ் ஆக்குவானாக. பணியாளர்களுடன் இவர்கள் மிகவும் பரிவுடன் நடந்து கொள்வார்கள். வீட்டிலேயே வளர்ந்து வந்த பெண் குழந்தைகளுக்கு அவர்கள் சிறிய வயதிலிருந்தே बड़ी उम्र के हो गए திருமணத்திற்கான நகைகளை சேகரிக்க ஆரம்பித்தார்கள். कि அவர்கள் मोहतरमा बीबी जान की फात சிறிய வயதில் இருந்த போதே திருமணத்திற்கான நகைகளை சேகரிக்க ஆரம்பித்தார்கள். திருமணத்திற்கான செலவினங்களையும் கொடுத்து வந்தார்கள். சில நேரம் வேலை செய்கின்ற பெண்களும் அவர்களது மகள்களும் மிகுந்த மரியாதை குறைவுடன் நடந்து கொண்டார்கள். அவர்களை பணியை விட்டு நீக்கிவிட வேண்டும் என்று ஆலோசனை வழங்கப்பட்ட போது, நான் இன்னும் இந்த பெண்களுக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டியுள்ளதே என்று கூறுவார்கள். திருமணத்திற்கு பிறகு அவர்களின் சுக துக்கங்களில் கலந்து கொள்வார்கள். அவர்களுடைய இந்த நடைமுறை உறவுகளை மேம்படுத்துவதற்கு மிகவும் அவசியமான ஒன்றாகும். அவர்கள் கூறுவார்கள், மருமகனுக்கு ஏதாவது புரிய வைக்க வேண்டுமென்றால் மகனுக்கு புரிய வைக்க வேண்டும், மருமகளுக்கு ஏதாவது புரிய வைக்க வேண்டுமென்றால் மகனுக்கு அறிவுரை வழங்க வேண்டும், மருமகனுக்கு ஏதாவது புரிய வைக்க வேண்டுமென்றால் மகளுக்கு அறிவுரை வழங்க வேண்டும் என்பார்கள். கருணை காட்டும் போது அவர்களுக்கே கூட அது தெரியாதவாறு செய்வார்கள். இறை வணக்கங்கள் மற்றும் சந்தா செலுத்துவது ஆகியவற்றில் அசாதாரணமான முறையில் முன்னேறி இருந்தார்கள். இதற்காக சுயமாக சில கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியது வந்தாலும் பரவாயில்லை, இந்த கடமைகளை விட்டு ஒருபோதும் விலகாதிருந்தார்கள். 1944 ஹசரத் முஸ்லிமோ ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொத்துக்களை ஜமாத்திற்கு வக்ஃப் செய்யுமாறு திட்டத்தை அறிவித்த போது அவர்கள் தமது நகைகளை எடுத்து வைத்தார்கள். 13 வயதில் இவர்கள் காதியானின் தாருல் மசீஹ் வளாகத்தை பாதுகாக்கும் பணியில் பொறுப்பு அமர்த்தப்பட்டார்கள். காதியானின் செக்ரட்டரி நாசிராத்தாகவும் பணியாற்றியிருந்தார்கள். ஹிஜ்ரத்திற்கு பிறகு ரத்தன்பாக், பிறகு ரப்வாவில் தொண்டாற்றியுள்ளார்கள். எல்லாவிதமான தொண்டாற்றுவதற்கும் இவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. ஆனால் ஒருபோதும் அவர்களுக்கு பதவியின் மீது மோகம் வந்ததில்லை. பொறுப்பு வகித்த போதிலும் அவர்களிடம் சின்ன சின்ன பணிகள் செய்யுமாறு கூறினாலும் அதையும் அவர்கள் உடனே செய்வதற்கு தயாராகி இருந்தார்கள். கல்வி திறன் மற்றும் நிர்வாகத்திறன் மற்றும் மார்க்க அறிவு ஆகியவற்றில் மிகவும் திறமை வாய்ந்தவர்களாக திகழ்ந்தார்கள். அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் கூறினார்கள், லாகூரில் ரத்தன்பாக் என்ற இடத்தில் ஹசரத் மீர் முகமது இசாக் சாஹிபின் மனைவி ஹசரத் சாலிஹா பேகம் சாஹிபாவுடன் இரவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்தார்கள். இரவில் போர்த்துவதற்கு துணி இல்லாதவர்களுக்கு கம்பளி கொடுத்து வந்தார்கள். 1949 இதுவும் இவர்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சம்பவமாகும். 1949 ஹசரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹசரத் அம்மா ஜானுடன் அவர்களுடைய வண்டியிலேயே ரப்வாவிற்கு வருவதற்கான பாக்கியம் கிடைத்தது. இது எனது வாழ்க்கையின் மறக்க முடியாத தருணமாகும் என்று அவர்கள் கூறினார்கள். ரப்வாவின் மஸ்ஜித் முபாரக்கின் அடிக்கல் நாட்டு விழாவில் ஒரு செங்கலில் துவா செய்த ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்த பெண் என்ற பாக்கியமும் இவர்களுக்கு கிடைத்தது. ரப்வா தொடக்கத்தில் குடியேறிய போது உறுதியான சுவர்கள் இல்லாத வீடுகள் இருந்தன. அங்கும் லஜ்னாவின் தொண்டாற்றுவதற்கு இவர்களுக்கு நல்வாய்ப்பு கிடைத்தது. பிறகு அங்கும் லஜ்னாவின் தொண்டாற்றுவதற்கு இவர்களுக்கு நல்வாய்ப்பு கிடைத்து வந்தது. பிறகு ஹல்கா தாருல் குர்ஷித் சுமாலி இல் மிக நீண்ட காலம் தொண்டாற்ற நல்வாய்ப்பு கிடைத்தது. 1973 முதல் 1982 வரை ரப்வாவின் நாயிப் சதர் லஜ்னாவாக இருந்தார்கள். எனது தாயார் ரப்வாவின் சதர் லஜ்னாவாக இருந்தபோது இவர்களுக்கு அங்கு தொண்டாற்றுவதற்கான நல்வாய்ப்பு கிடைத்தது. 82ற்கு பிறகு ஓரிரண்டு ஆண்டு லஜ்னாவின் செக்ரட்டரி ஹித்மதே ஹல்காகவும் இவர்கள் இருந்திருந்தார்கள். செக்ரட்டரி ஜியாஃபத் ஆகவும் செயல்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று ஊரின் பல்வேறு பொறுப்புகளில் இருந்து பணியாற்றி வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு முறை இவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பையும் மிகவும் பணிவுடன் செய்து வந்தார்கள். இவர்களது ஒரு மகள் எழுதுகின்றார்கள், உம்மி உடல் நலமில்லாமல் இருந்தபோது சந்திப்பதற்காக யாராவது வந்தால், சந்திக்காமல் திரும்பி இருந்தால் அவர்களுக்கு மிக அதிக கவலை ஏற்பட்டிருந்தது. சந்திப்பதற்கு யார் வந்தாலும் அவர்களை தடுக்க வேண்டாம்,
என்று எங்களுக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியிருந்தார்கள். ஹசரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாசல் எப்போதும் பிறரை சந்திப்பதற்காக தயாராக இருந்தார்கள். யார் வேண்டுமானாலும் வரலாம் என்று திறந்திருந்தது. என்று இருந்தபோது நான் எவ்வாறு மறுக்க முடியும் என்பார்கள். அவர்களின் ஒரு மகள் எழுதுகின்றார்கள், உம்மைக்கு அவர்களின் எல்லா சகோதர சகோதரிகளுடனும் அன்பும் நேசமும் இருந்தது. அவர்களின் சகோதர சகோதரிகளை பார்த்து யாரும் கேலிக்கு கூட இது உங்களது சொந்த சகோதரரா இல்லை உங்கள் தந்தையின் வேறு மனைவிக்கு பிறந்த சகோதரர்களா என்று கேட்டாலும் அவர்களுக்கு பிடிக்காது. ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பல மனைவிகள் இருந்தார்கள். அவர்கள் மூலம் பல பிள்ளைகளும் இருந்தனர். இருந்தாலும் அங்கு இதை பற்றிய பேச்சுக்கே இடமில்லை. அது இவ்வாறு பேசப்படுவதில்லை. யாராவது அப்படி கேட்டால் உடன் பிறந்தவர்களா இல்லையா என்ற பேச்சு எழக்கூடாது. ஏனென்றால் இது எங்களுடைய தந்தைக்கு பிடிக்காது. அதாவது ஹசரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அறவே பிடிக்காது என்று கூறுவார்கள். அவர் எழுதுகின்றார், ஒரு அஹ்மதி அல்லாத சச்சா கூறுகின்றார், பாபி எப்போதும் மிகவும் கண்ணியத்துடன் இருந்து வந்தார்கள் என்று அவர் கூறுகின்றார். பிறகு எங்களுடைய தாயாரை பற்றி கூறும்போது சிற்றன்னையுடன் அதிக நேசம் கொண்டிருந்தார்கள். பாஜிஜான் என்னை வளர்த்து வந்தார்கள் என்று மரியாதையுடன் குறிப்பிடுவார்கள். எங்கள் தந்தையார் என்னை பாஜிஜானிடம் ஒப்படைத்து விட்டார்கள். அதை பாஜிஜான் காப்பாற்றினார்கள். அவர்களின் சின்ன சகோதர சகோதரிகள் எங்கள் தாயாரை பாஜிஜான் என்று அழைப்பார்கள். ஹஜ்ரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் தமது ஒரு கனவை குறிப்பிடுகின்றார்கள். இது மிக நீண்ட கனவாகும். ஹஜ்ரத் சையீதா சாரா பேகம் சாஹிபா அவர்கள் வந்துள்ளார்கள். அப்போது வேறு சில விஷயங்களை தவிர அவர்கள் ஹஜ்ரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹிடம் நீங்கள் என்னிடம் கோபம் அடைந்திருக்கிறீர்கள் என்று கூறினார்கள். அப்போது ஹஜ்ரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நான் கனவில் பதில் சொன்னேன். சாஹிப் ஜாதி அமத்துன் நசீர் சாஹிபா வீட்டில் பாசத்தோடு சீரோ என்று அழைப்பார்கள். நீ எனக்கு சீரோ போன்ற ஒரு மகளை தந்திருக்கின்றாய், நான் எப்படி உன்னிடம் கோபம் அடைவேன் என்றார்கள். அவர்கள் எப்போதுமே அதை மிகவும் அதிகமாக பேணி வந்திருந்தார்கள். அதாவது அவர்கள் ஹசரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களின் மகள் ஆவார்கள். எனவே அவர்களின் காரணமாக இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களின் மீது எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்று கவனமாக இருந்து வந்தார்கள். ஒரு சம்பவத்தை அவர்கள் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு முறை அவர்கள் தமது சகோதரரின் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார்கள். அந்த வீடு ரோட்டின் மறுபுறம் இருந்தது. சகோதரரின் வீடு எதிர் திசையில் தான் இருக்கிறது என்று புர்காவின் கீழ்பாகத்தை மட்டும் தலையில் அணிந்து கொண்டு முழுமையாக புர்காவை அணியாமல் முகத்தை மூடாமல் தலையில் முக்காடை எடுத்துவிட்டு புர்காவின் கோட்டை மட்டும் தலையில் போட்டுக்கொண்டு வீட்டை விட்டு வெளியில் வந்து ரோட்டில் மத்தியில் செல்லும் போது ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதே ரோட்டில் வந்து கொண்டிருந்தார்கள். இது அந்த காலத்தில் நடந்த சம்பவமாகும். கிலாஃபத்தின் அலுவலகத்திலிருந்து வெளியே அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். என்னிடம் வேறு வழியே இல்லை. எனவே நான் அப்படியே திரும்பி என் வீட்டிற்கு வந்து விட்டேன். ஹுசூர் என்னை கவனித்திருக்க மாட்டார்கள் என்று நான் எண்ணினேன். அடுத்த நாள் நாஷ்தாவின் போது ஹுசூரை சந்திப்பதற்காக சென்ற போது ஹசரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் நீ ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தால் மக்கள் 10 அடி முன்னால் எடுத்து வைப்பார்கள். இவ்வாறு ஹசரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பர்தாவை பேணுமாறு தர்பியத் வழங்கினார்கள். இவர்களின் பிள்ளைகளிலும் இவர்களது குடும்பத்தின் பிள்ளைகளிலும் மேலும் ஜமாத்தின் பெண்களிடமும் பர்தாவின் சிந்தனை எப்போதும் இருக்குமாறு அல்லாஹ் ஆக்குவானாக. நான் முன்னதாக குறிப்பிட்ட ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதிய கட்டுரையில் அவர்கள் கூறுகின்றார்கள், 3.5 வயது பெண் குழந்தை தாய் தந்தையுடன் எப்போதும் வாழ்ந்து வந்த காரணத்தால் அது மிகவும் அதிகமாக துக்கத்துடன் இருந்தது. அவளது சகோதரன் அவளுக்கு எடுத்துரைத்ததும் அவள் வியப்படைந்தது போல் அமைதியாகிவிட்டாள். மரணம் என்றால் என்னவென்று அவளுக்கு தெரியாது. பிறரிடம் கேட்டுத்தான் புரிந்து கொள்ள வேண்டியவளாக அவள் இருந்தாள். அவளுடைய சகோதரன் அவளுக்கு என்னதான் சொன்னான் என்று தெரியாது. அவள் அழவில்லை.
फौरन कहती கதறவும் இல்லை, சத்தமிடவும் இல்லை. नहीं, क्योंकि ये बात சாரா பேகமின் உடல் पसंद थी। கட்டிலில் வைக்கப்பட்டவுடன் ஜமாத்தின் பெண்கள் அங்கு ஒன்று கூடியிருந்தார்கள். हमारे एक அப்போது சாஹிப்ஜாதி அமத்துன் நசீர் சாஹிபா அவளும் என் அம்மா தூங்குகின்றார்கள் என்று கூறினார்கள். என் அம்மா தூங்கி எழுந்தவுடன் நீங்கள் தூங்கும்போது இந்த பெண்கள் உங்களுடைய தலைமாட்டில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார்கள் என்று நான் சொல்லுவேன் என்றார்கள். और बाजी जान ने उसे பிறகு ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதுகின்றார்கள், भाई बाजी जान அவர்களுடைய தாயார் வஃபாத்தான போது ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயணம் சென்றிருந்தார்கள். அவர்கள் பயணத்தை முடித்து திரும்பிய போது அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டு ஆகிவிட்டது. बड़ी लंबी ख्वाब है जिसमें திரும்பி வந்து बेगम साहिबा आई। அமத்துன் நசீரை बातों के अलावा கொஞ்சினேன். उन्होंने तकरीबन அவருடைய கண்கள் ஈரமாக இருந்தன, ஆனால் அவள் அழவில்லை. हो गए हैं। அவளை நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டு அன்பு செய்தேன், இருந்தும் அவள் அழவில்லை. மரணம் என்றால் என்னவென்று இவளுக்கு தெரியாது என்று நான் உறுதி கொண்டேன். ஆனால் இது எனது தவறாகும் என்று நான் தெரிந்து கொண்டேன். कि तुम இந்த பெண் குழந்தை எனக்கு இன்னொரு பாடத்தை கற்பிக்கின்றாள் என்று நான் தெரிந்து கொண்டேன். சாரா பேகம் தாருல் அன்வாரின் புதிய கட்டிடத்தில் வைத்து மரணமடைந்தார். நாங்கள் எங்களுடைய சொந்த வீடாகிய தாருல் மசீஹுக்கு திரும்பி வந்தோம். मुस्लिम माऊद रज़ी अल्लाह திரும்பி வந்ததும் அவளுடைய கால்களில் अन्हु பூட் இல்லை. ஒரு நபரை அனுப்பி பூட் வாங்கி வர சொல்லப்பட்டது. அவளுக்கு அந்த பூட்டை கொடுக்கப்பட்டது. உனக்கு விருப்பமான பூட்டை நீ எடுத்துக்கொள் என்று நான் அவளிடம் கூறினேன். यानी इंदिरा அவள் सड़क के पार दूसरा भाई கவனிக்காமல் ஒரு 2 அடி நடந்தாள். பின்னர் திடீரென்று நின்றாள். மிகவும் வியப்புடன் ஒரு முறை என்னை பார்த்தால், மறுமுறை அவளது மூத்த அம்மாவை பார்த்தாள், कोट होता है அதாவது ஹசரத் உம்மே நாசிர் சாஹிபாவை. बड़ी அந்த பார்வையின் பொருள், உனக்கு பிடித்த பூட்டை நீ எடுத்துக்கொள் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள், ஆனால் எனது தாய் வஃபாத்தாகிவிட்டார்கள், இனி எனக்கு யார் பூட் வாங்கி தருவார் என்பதாக இருந்தது. ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் எனது உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் நான் அங்கே நின்றிருந்தால் எனது கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்துவிடும் என்று நினைத்து நான் உடனடியாக எனது முகத்தை திருப்பிவிட்டேன். दूर से मिलने गई। பிறகு பூட்டை உனது सानी ने फरमाया அம்மிஜானிடம் கொண்டு செல் என்று கூறினேன். आगे बढ़ाओगी அங்கிருந்து சென்று விட்டேன். बढ़ाएंगे। ஹஜ்ரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் எழுதுகின்றார்கள், எமது வீட்டில் குழந்தைகள் फरमाया करते थे தமது தாயை உம்மி என்றும் अल्लाह करे எனது பெரிய மனைவி खानदान की बाकी बच्चियों உம்மே நாசிரை உம்மி ஜான் என்றும் அழைப்பார்கள். நான் போகும்போது திரும்பி பார்த்தேன். அமத்துன் நசீர் தமது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டாள். அவள் மிகவும் பொறுமையுடன் பூட்டை கையில் எடுத்துக்கொண்டு அவள் தன் உம்மி ஜானிடம் சென்று கொண்டிருந்தாள். பிற்காலத்தில் நிகழ்ந்த சம்பவங்கள் அவள் சிறிய குழந்தை வயதை கொண்டிருந்த போதிலும் மிகவும் நன்றாக புரிந்து கொண்டாள் என்பதை நிரூபித்துவிட்டன. सबब से बहुत ज्यादा उनसे मानो பிறகு ஹஜ்ரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் के समझाने के बाद वो खामोशी हो गई। இவர்களுக்காக துவா செய்தவாறு எழுதுகின்றார்கள், से ना वाकिफ थी वो मौत को அல்லாஹ் தாலா இந்த சின்னஞ்சிறு மொட்டை வாடாமல் பாதுகாப்பானாக. அவன் இந்த சின்னஞ்சிறு न चिल्लाई மனதை தனது கருணையின் தண்ணீரை கொண்டு தாகம் தீர்ப்பானாக. நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள் மற்றும் நல்ல உணர்வுகள் ஆகியவற்றின் வயலாக உருவாக்குவானாக. ஒரு உலகத்தையே உயிரூட்டி உலகத்திற்கு அருளாக இருக்க வைக்க செய்வானாக. கருணை காட்டுபவர்களுக்கெல்லாம் கருணை காட்டுபவனே, நீ कि आप सोई உள்ளங்களை அறியக்கூடியவனாக இருக்கின்றாய். இந்த குழந்தை தனது உணர்வுகளை எவ்வாறு அடக்கிக் கொண்டிருக்கின்றாள் என்று உனக்கு தெரியும். உனது பண்புகளை பற்றிய அறிவு அவளுக்கு உள்ளதா இல்லையா என்று தெரியாது. ஆனால் உனது கட்டளையின்படி वापस आया எங்களை விட அதிக தைரியத்துடன் செயல்பட்டு வருகின்றாள். இவள் வெளிப்படையான பொறுமையை மேற்கொண்டிருப்பதை போன்று நீ இவளது உள்ளத்தை वो फिर भी नहीं रोई। விபத்துக்களின் புயல்களிலிருந்து பாதுகாப்பாயாக. இவள் ஒரு மிக பெரும் சக்தியை பார்த்திருக்கின்றாள். அதே போன்று அவள் உள்ளத்தை பொறுமையை கொண்டு நிரப்புவாயாக. நீ அவளுக்கு உண்மையான சக்தியையும் வழங்குவாயாக. யா ரப், तो मालूम உனது उसके पाँव में बूट नहीं ஹிக்மத் இப்போது அவளை அவளது தாயாரின் அன்பை விட்டு விலக்கிவிட்டது. அன்பு மற்றும் நேசத்தின் ஊற்று
நீ அவளை உனது அன்பின் மடியில் ஏந்திக் கொள்வாயாக. உனது அன்பின் விதையை அவளது உள்ளத்தில் விதைப்பாயாக. ஆம் ஆம், நீ அவளை உனக்காக அர்ப்பணித்துக் கொள்வாயாக. அவளை உனது தொண்டிற்காக நீ தேர்வு செய்வாயாக. உனது அன்பை புகழ்பவளும் உனது வாசலில் நிற்கும் பிச்சைக்காரி, உனது வாசலில் காத்திருக்கும் யாசகி, இவளுக்கு நீ உலகத்தின் அருள் கொடையையும் வழங்குவாயாக. இதனால் இவள் மக்களின் பார்வையில் இழிவடையாமல் இருக்க வேண்டும். எல்லாவித மரியாதையும் கிடைத்தும் ஒரு மனிதர் மழை பெய்யும் போது ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு ஓடுவதை போன்ற தொடர்பு மட்டுமே உலகத்தோடு இவளுக்கு இருக்க வேண்டும். இறைவனின் அருளால் அவர்களது முழு வாழ்நாளிலும் ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களில் இந்த துவாக்கள் முழுமையடைந்ததை நாம் பார்க்கின்றோம். இவர்களின் சந்ததிகளும் இந்த துவாவை மெய்ப்பிப்பவர்களாக ஆகட்டுமாக. மேலும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார் அனைவரும் மற்றும் ஜமாத்தின் எல்லா உறுப்பினர்களும் இந்த துவாவிற்கு மெய்ப்பிக்கக்கூடியவர்களாக ஆகட்டுமாக. பிறகு ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது எல்லா பிள்ளைகளுக்காகவும் துவா செய்துள்ளார்கள். அதை எடுத்துக் கூறுவது மிகவும் அவசியம் என்று நான் கருதுகிறேன். இப்போது நான் அதை வாசிக்கிறேன். முழு ஜமாத்தையும் இதற்கு உண்மையாக பொருத்தக்கூடியவர்களாக ஆக்குவானாக. நாம் இன்ஷா அல்லாஹ் வெற்றியுடன் அடுத்த காலகட்டத்திற்கு நுழைபவர்களாக இருக்கின்றோம். நமது நிலை இவ்வாறு இருந்தால் தான் நாம் வெற்றி பெற முடியும். அந்த துவா இதுவாகும்: என் இறைவா, எனது மீதி பிள்ளைகளையும் உன்னிடம் ஒப்படைக்கின்றேன். இவர்கள் உலகத்தின் நாய்களாக இல்லாமல் உனது சொர்க்கத்தின் பறவைகளாக இருப்பார்களாக. அவர்கள் மார்க்கத்தின் தூண்களாக இருப்பார்களாக. பைத்துல்லாவை பாதுகாப்பவர்களாக இருப்பார்களாக. இருளில் வழிதவறியவர்களுக்கு வழிகாட்டும் வானத்தின் நட்சத்திரங்களாக இருப்பார்களாக. இருளை கிழித்து கடின உழைப்பு, முன்னேற்றம் மற்றும் முயற்சி ஆகியவற்றிற்கு வழியை திறந்துவிடும் பிரகாசமான சூரியனாக விளங்குவார்களாக. மேலும் அது தூங்குபவர்களை விழிப்பூட்டும், பிரிவுண்டவர்களை இணைக்கும். இவர்கள் அன்பின் மரங்களாக இருப்பார்களாக. இந்த மரத்தின் கனி காழ்ப்புணர்ச்சி மற்றும் பொறாமையின் கசப்பிலிருந்து முற்றிலும் தூய்மையாக இருக்கட்டுமாக. இவர்கள் வழியில் உள்ள கிணற்றை போன்றவர்களாக இருக்க வேண்டும். அது நிழல் தரும் மரங்களை சூழ்ந்ததாகும். அதில் களைப்படைந்த பயணி, அறிந்தவர், அறியாதவர் ஆகிய அனைவரும் இளப்பார தங்குவார்கள். அதன் குளிர்ந்த நீர் தாகமாக இருக்கும் எல்லாருடைய தாகத்தையும் தீர்க்கிறது. ஆதரவற்ற ஒவ்வொருவருக்கும் அடைக்கலம் தருகிறது. இப்போது இப்படிப்பட்டவர்களாக அவர்களை நீ ஆக்குவாயாக. கொடுமை இழைப்பவர்களை கொடுமையிலிருந்து தடுப்பவர்களாகவும், கொடுமைக்கு ஆளானவர்களுக்கு நண்பர்களாகவும், தாம் மரணத்தை ஏற்றுக்கொண்டு உலகத்தை உயிர்ப்பிக்கக்கூடியவர்களாகவும், தாம் கஷ்டத்தை பொறுத்து கொண்டு பிறருக்கு அமைதியை வழங்குபவர்களாகவும் இருப்பார்களாக. அவர்கள் தன்னம்பிக்கை கொண்டவர்களாகவும் உயர்ந்த நல்லொழுக்கம் கொண்டவர்களாகவும் இருப்பார்களாக. இவர்களது உணவு விரிப்பு யாருக்கும் தடையாகாமல் இருக்க வேண்டும். இவர்கள் நன்மையில் முன்னேறுபவர்களாக இருக்க வேண்டும். இவர்களது கை கழுத்தை கட்டப்பட்டு இல்லாமலும் வெட்கத்தால் தலைகுனிவு ஏற்படும் வகையில் மிகவும் விரியாமலும் இருக்க வேண்டும். நேர்வழி காட்டும் என் இறைவா, அவர்கள் மார்க்கத்தின் முபல்லிகளாகவும், இஸ்லாத்தை பரப்புவர்களாகவும், உயிரற்ற ஒழுக்கங்களுக்கு உயிரூட்டக்கூடியவர்களாகவும், அழிந்து போன இறை அச்சத்தின் வழியை மீண்டும் ஒளியூட்டக்கூடியவர்களாகவும், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீரர்களாக லம்மா யல்ஹகு பிஹிம் என்பதனை மெய்ப்பிக்கக்கூடியவர்களாகவும், பாரசீக வம்சத்தின் நடைமுறைகளை வைத்திருப்பவர்களாகவும், உனக்காக ரோஷம் கொள்பவர்களாகவும், உனது மார்க்கத்திற்காக நெஞ்சை நிமிர்த்தி நிற்கும் வீரர்களாகவும், உனது ரசூல்மார்களின் விசுவாசம் கொண்டவர்களாகவும், பாக் முகமது முஸ்தபா நபியோங்கா சர்தார் என்பதன் உண்மையான வாரிசாகவும், எனது இறைவா, உண்மை நேசத்தின் தீ ஒருபோதும் அணையாததாக இருக்க வேண்டும். என் இறைவா, அவர்கள் உனது அடியார்களாக இருப்பார்களாக. ஆம், உனக்கு மட்டுமே அடிமைகளாக இருப்பார்களாக. உலக அரசர்களின் முன்னால் அவர்களின் தலை குனியாமல் இருக்க வேண்டும். ஆனால் உன் சன்னிதானத்தில் அவர்கள் மிக அதிகமாக பணிவை மேற்கொள்பவர்களாக இருக்க வேண்டும்.
தூய சந்ததிகளை விட்டு செல்பவர்களாகவும் ஞானத்தின் வழியில் நடத்துபவர்களாகவும் என்றும் அழியாத நன்மையின் ஒரு விதையை விதைப்பவர்களாகவும் நல்லவர்களை இன்னும் உயர்த்துபவர்களாகவும் தீயவர்களை சீர்திருத்துபவர்களாகவும் உயிரற்ற உள்ளத்தை வெறுக்கக்கூடியவர்களாகவும் ஆன்மீக வாழ்க்கையின் உயிரோட்டமுள்ள முன்மாதிரிகளாக ஆகட்டுமாக. ஹய்யு வ கய்யூம் ஆகிய இறைவனே, அவர்களும் அவர்களின் சந்ததிகளும் உலகில் உன்னுடைய அமானத்தாக இருப்பார்களாக. அதை ஷைத்தானால் அபகரிக்க முடியாமல் இருக்க வேண்டும். அவர்கள் யாராலும் திருட முடியாத உனது செல்வங்களாக இருப்பார்களாக. அவர்கள் மார்க்கத்தின் கட்டிடத்தின் ஒரு மூலை கல்லாக இருக்க வேண்டும். அதனால் யாராலும் புறக்கணிக்கப்பட முடியாதவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் எல்லா தீமையையும் வேரோடு வெட்டி எரியக்கூடிய உன்னுடைய கையில் உள்ள வாளாக இருக்க வேண்டும். பாவம் செய்தவர்களை மன்னிப்பதற்காக நீளுகின்ற உனது சகித்து கொள்ளும் கரங்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அவர்கள் புயல் முடிந்து விட்டதற்கான நற்செய்தியை வழங்கும் ஜைத்தூனின் கிளைகளாக இருப்பார்களாக. ஹய்யோ கையும் இறைவா, நீ உனது மக்களை ஒன்று திரட்டுவதற்காக ஊதுகின்ற எக்காலமாக இவர்கள் இருப்பார்களாக. ஆக மொத்தத்தில் அவர்கள் உன்னுடையவர்களாகவும் நீ அவர்களுடையவர்களாகவும் இருப்பார்களாக. அவர்கள் உனது ஏகத்துவத்தை பார்த்து தங்களையும் அறியாமல் இவ்வாறு முழங்குபவர்களாக இருக்க வேண்டும். मन तू शुदम तू मनशुदी मन तनशुदम तू जाशुदी ता कसम युदत बादजी व बादजी मन दीगरम तू दीगरी ஆமீன் சும்மா ஆமீன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். இந்த துவா ஜமாத்தின் ஒவ்வொரு நபரின் மீதும் பூர்த்தியாக வேண்டும். அல்லாஹ் தாலா மர்ஹூமாவின் பதவிகளை உயர்த்தி கொண்டே செல்வானாக. இவர்களின் சந்ததிகளுக்கு இவர்கள் செய்த நல்ல அறிவுரைகளின்படி செயல்படுவதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. இரண்டாவது, நமது ஜமாத்தை சேர்ந்த ஒரு பெரியவர் மதிப்பிற்குரிய மௌலானா அப்துல் வஹாப் அஹ்மத் சாஹிப் ஷாஹித் முரப்பிய சில்சிலா அவர்கள் தந்தையாரின் பெயர் மௌலானா அப்துல் ரஹ்மான் சாஹிப் மர்ஹூம் அவர்கள். அப்துல் வஹாப் சாஹிப் செப்டம்பர் 11, 2011 அன்று 1.5 மாதம் மிகவும் உடல்நலம் சரியில்லாமல் இருந்து வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்துல் வஹாப் சாஹிப் ஷாஹித் அவர்கள் முரப்பிய சில்சிலா அவர்கள் செப்டம்பர் 5, 1943 ஆசாத் காஷ்மீரில் பிறந்தார்கள். கோட்லி மாவட்டத்தில் கோயி என்ற ஊரில் பிறந்தார்கள். அங்கேயே கல்வி பயின்றார்கள். 1967 ஜாமியா அஹ்மதியாவின் மூலம் ஷாஹித் பட்டம் படித்து முடித்தார்கள். பாகிஸ்தானில் 10 பல்வேறு இடங்களில் தொண்டாற்றியுள்ளார்கள். அதன் பிறகு 1991 முதல் 99 வரை நசாரத் தாவத் இலல்லாஹ்வின் கீழ் பல்வேறு மாவட்டங்களில் தாவத் இலல்லாஹ்வின் முக்கிய பணிகளை கவனித்து வந்தார்கள். தான்சானியாவில் 1976 மார்ச் முதல் அக்டோபர் 79 வரை தொண்டு செய்வதற்கான தௌஃபீக்கை பெற்று வந்தார்கள். தான்சானியாவில் ஜூலை 1986 வரை அமீர் மற்றும் முபல்லிக் இன்சார்ஜ் என்ற பணியில் தொண்டு செய்வதற்கு பாக்கியம் பெற்றார்கள். 1999 முதல் டிசம்பர் 2006 வரை தாரு ஜியாஃபத் ரப்வாவில் முரப்பியாக பணியாற்றும் தௌஃபீக்கையும் பெற்றார்கள். அதன் பின்பு இஸ்லாம இர்ஷாதின் மேலிடத்து அலுவலகத்தில் தொண்டு புரிந்து வந்தார்கள். இவர் மிகவும் சிரித்த முகத்துடனும் சந்தோஷமான மனப்பான்மையுடனும் இருப்பார். ஹிலாஃபத்துடன் அன்பு கொண்டவரும் நேசமுடையவரும் ஆவார். விருந்துபச்சாரம் புரிபவரும் ஏழைகளின் மீது பரிவு காட்டுபவரும் ஆவார். எல்லாருக்கும் பிடித்த நல்ல மனிதராக இருந்தார். கல்வியில் ஆர்வமுடையவர் ஆவார். அல் ஃபசல் மற்றும் இதர பத்திரிகைகளில் கட்டுரை எழுதி வந்தார். இவர் ஒரு நல்ல எழுத்தாளர் ஆவார். இவருடைய குடும்பத்தின் மூத்தவர்கள் மற்றும் மூதாதையர்களில் ஒருவர் டெல்லியின் ஒரு முக்கியஸ்தர் ஆவார். இவர் இந்தியாவில் இஸ்லாத்தை பரப்பியுள்ளார். இவர்களின் சந்ததியிலிருந்து ஹஜ்ரத் மௌலானா மஹபூப் ஆலம் சாஹிப் பிறந்தார்கள். அவர் டெல்லியிலிருந்து குஜராத்திற்கு ஹிஜ்ரத் செய்து சக்கியம்னாடேலுவில் வசித்தார்.
அவர் டெல்லியிலிருந்து குஜராத்திற்கு ஹிஜ்ரத் செய்து சக்மியானா டேலுவில் வசித்தார். उनकी नस्ल से हज़रत இங்கிருந்து கல்வி பயில்வதற்காக காஷ்மீர் சென்றார். இவர் கோயி என்ற இடத்தில் இருக்கும்போது இவருக்கு ஹஜ்ரத் ढेलू में இமாம் மஹதி அலி இஸ்லாம் அவர்களின் வருகை பற்றிய செய்தி கிடைத்தது. இக்காலகட்டம் இறைவன் புறமிருந்து ஒரு சீர்திருத்தவாதி வரும் காலகட்டமாகும் என்று இவர் கூறி வந்தார்கள். மஹதி தோன்றியிருக்க வேண்டும் என்று இவர் எதிர்பார்த்திருந்தார்கள். அதே சமயத்தில் அவர் இந்த சிந்தனையில் அவர் ஆழ்ந்திருந்த போது ஒரு முறை ரோயாவில் மசீஹ் மற்றும் மஹதியின் தோற்றம் நிகழ்ந்துவிட்டது என்று கண்டார்கள். பிறகு ஆராய்ச்சி செய்வதற்காக பயணம் மேற்கொண்டார்கள். இதே சிந்தனையில் அவர் ஆழ்ந்திருந்த போது ஒரு முறை ரோயாவில் ஹசரத் மசீஹ் மௌத் அல் இஸ்லாம் அவர்கள் தோற்றம் நிகழ்ந்துவிட்டது என்று கண்டார். பிறகு ஆராய்ச்சி செய்வதற்காக பயணம் மேற்கொண்டார். தமது ஆசிரியர் ஹசரத் மௌலானா புர்ஹானுத்தீன் ஜெலமி அவரை சந்தித்தார். பின்பு தமது ரோயாவை எடுத்து கூறினார். அதற்கு நாம் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டுள்ளோம் என்று கூறிவிட்டார். நீங்களும் அடையாளங்களை வைத்து ஆய்வு செய்து பாருங்கள் என்று அவர்கள் கூறினார்கள். அப்போது ஹசரத் மசீம் அஸ்லாத் வசலாம் அவர்கள் லாகூரில் இருந்தார்கள். உடனே அவர் லாகூர் சென்றார். அங்கு ஹசரத் மசீம் அஸ்லாத் வசலாம் அவர்களுடைய கையில் நேரடியாக பையத் செய்தார்கள். பையத் செய்து திரும்பியதும் எதிர்ப்பு ஏற்பட்டது. நல்ல உள்ளம் கொண்டவர்கள் பலர் இவர் மூலமாக ஹசரத் மசீம் அஸ்லாத் வசலாம் அவர்களிடம் பையத் செய்தார்கள். மூன்றாவது மரணமடைந்தவர் நினைவு கூறல் மதிப்பிற்குரிய அப்துல் கதீர் ஃபயாஸ் சாஹிப் சாண்டியோவின் முரப்பி சில்சிலா ஆவார்கள். மாஸ்டர் குலாம் முகமது சாஹிப் சாண்டியோவின் மகன் அப்துல் கதீர் சாஹிப் ஃபயாஸ் சாண்டியோ இவர் செப்டம்பர் 8ஆம் தேதி வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் பிள்ளைகளை ஸ்கூலில் விடுவதற்காக சென்று கொண்டிருந்த போது வழியில் ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டது. மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது இறைவனுடைய தக்தீர் வென்றது. இவர் இவ்வாறு மரணமடைந்தார்கள். மே மாதம் 1ஆம் தேதி 1974 இவர் ஷாஹித் பட்டம் பெற்று ஃபீல்டுக்கு வந்தார்கள். பாகிஸ்தானில் இஸ்லாவ இர்ஷாது உள்ளூர் மற்றும் மேலிடத்தில் வக்ஃபே ஜதீதின் கீழ் 14 இடங்களில் மார்க்க தொண்டாற்றுவதற்கான பாக்கியம் பெற்றார்கள். 2 முறை தான்சானியாவில் பணியாற்றும் பாக்கியம் பெற்றார்கள். இவர் மெட்டி நெதர் பார்க்கரில் நாயிப் நாசிர் வக்ஃபே ஜதீதாகவும் பணியாற்றினார்கள். இன்றைய நாட்களில் இவர் கராச்சியில் பணியாற்றி வந்தார்கள். இவர் மிகவும் சந்தோஷமான மனப்பான்மை கொண்டவராவார். நல்ல இயல்பு கொண்டவரும் சிரித்த முகத்துடனும் இருப்பவராவார். நல்லொழுக்கமுடையவராவார். எந்த ஜமாத்திற்கு சென்றாலும் எல்லாரையும் நேசிப்பவராக இருந்தார். விருந்துபச்சாரம் செய்பவரும் ஏழைகளிடம் பரிவு காட்டுபவரும் ஆவார். எல்லாருடனும் நல்ல பழகி வாழ்ந்து வந்தார். இவருடைய சிறப்பு பண்பு யாதென்றால் இவர் மிகவும் பொறுமைசாலியும் நன்றியுடையவரும் ஆவார். பொறுத்துக் கொள்ளும் மனப்பான்மை அதிகமாக இருந்தது. யாராவது துன்பம் இழைத்தாலும் அவருடனும் இவர்கள் நல்ல இயல்போடு நடந்து கொள்வார்கள். ஒருபோதும் பழி வாங்குவதில்லை. கிலாபத் அஹ்மதியாவுடன் அர்ப்பணிப்புடைய அன்பும் நேசமும் கொண்டவராக இருந்தார். காலத்தின் ஹலிஃபாவுடைய எல்லா கட்டளைகளுக்கும் தாம் கட்டுப்பட்டு வந்தார்கள். முழுமையாக கட்டுப்பட்டு வந்தார்கள். ஜமாத்துகளையும் முழுமையாக கட்டுப்பட முயற்சி செய்து வந்தார்கள். மர்ஹூமுடைய நட்புறவு மிக நீண்ட வட்டமாகும். இவரது வட்டாரத்தில் மிகவும் விருப்பத்திற்குரிய ஒரு நபராக இவர் இருந்தார். அவர் தொண்டு செய்த எல்லா ஜமாத்துகளும் இன்னும் இவரை நல்ல விதமாக நினைவு கூறி வருகின்றன. சிந்து மாகாணத்தின் பிரபலமான சாண்டியோ கோத்திரத்தின் முதல் வக்ஃபே ஜிந்தகி ஆவாக இருந்தார். சிந்தி முரபிகளிலேயே இவர் 3வது வக்ஃபே ஜிந்தகி ஆவார். அல்லாஹ் தாலா மர்ஹூமுடைய பதவிகளை உயர்த்தி கொண்டு செல்வானாக. 3வது மதிப்பிற்குரிய முனீர் அஹமது கான் சாஹிப் அவர்கள் ஆவார்கள். இவருடைய தந்தையாருடைய பெயர் மதிப்பிற்குரிய அப்துல் கரீம் சாஹிப் கான் ஆவார்கள். இவர் நவம்பர் 7ஆம் தேதி 76 வயதில் மரணமடைந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் மௌலவி ஹக்கீம் அன்வார் ஹுசைன் கான் சாஹிப் அவர்களுடைய தந்தை வழி பேரனும் ஹசரத் அப்துல் ரஹீம் நையர் சாஹிப் அவர்களுடைய தாய் வழி பேரனும் ஆவார்கள். ஹசரத் 2வது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பிரைவேட் செக்ரட்டரி மதிப்பிற்குரிய யஹ்யா கான் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரரின் மகன் ஆவார்கள். இவர் மிகவும் அறிவுள்ளவர் ஆவார். திறமையான இன்ஜினியர் ஆவார். ரப்வாவில் ஜல்சாசால் நடக்கும் போது நல்ல பணியாற்றி வந்தார்கள். ரப்வாவில் முதன்முறையாக ரோட்டி பிளான்ட் நிறுவிய போது இவர் அந்த சமயத்தில் சிறந்த பணியாற்றி வந்தார்கள். இவர் கம்யூனிகேஷன் செக்டிலும் ஜல்சாவின் டிரான்ஸ்லேஷனிலும் பணியாற்றி வந்தார்கள். இவர் கிஷ்தி நூஹ் அதாவது நூ அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கப்பலை பற்றி ஆய்வு நடத்தினார்கள். திருக்குரான் மற்றும் பைபிளின் மற்றும் பழங்கால புத்தகங்களின் வெளிச்சத்திலும் இவர் ஆராய்ந்து வந்தார்கள். இதன் அடிப்படையில் ஒரு நூல் எழுதுவதற்கான வாய்ப்பும் பெற்றார்கள். இது இன்னும் வெளியிடப்படவில்லை. இவரின் ஆய்வுகள் ஹசரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தமது தர்சுல் குரான் மற்றும் கேள்வி பதில் சபைகளில் எடுத்துக் கூறியிருக்கிறார்கள். மிகவும் தூய்மையான மனப்பான்மை கொண்டவர், மிகவும் விசுவாசமுடையவர்,
பிறருக்கு திறந்த மனப்பான்மையுடன் உதவி செய்து வந்த நல்ல மனிதர் ஆவார். இவர் மூசி ஆவார். ஹசரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய மனைவியின் மகள் இவரது மனைவி ஆவார்கள். ஹசரத் சையத் அப்துல் ரஸாக் சாஹிப் அவர்களுடைய மருமகன் ஆவார்கள். அல்லாஹ் தாலா இவரது பதவிகளை உயர்த்துவானாக, இவர்களை மன்னிப்பானாக. நான் இங்கு எடுத்துரைத்த அனைத்து மர்ஹூமின்களுக்காகவும் தொழுகைக்கு பிறகு ஜனாசா காயிப் தொழ வைப்பேன் இன்ஷா அல்லாஹ். Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.